வணக்கம், வெல்கம் டு வேதிகை. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் பேணி பாதுகாத்து தன் குடும்ப புகழுக்கு பங்கம் வராமல் ஒரு பெண் அறத்தோடு வாழ்வாளானால் அவளே சோர்வில்லாத பெண். திருவள்ளுவர் அழகாக சொல்லிட்டு போயிருக்கார், சூப்பராக சொல்லிட்டு போயிருக்கார். அந்த காலம் தொட்டு அந்த காலத்துலேருந்தே இந்த காலம் வரைக்குலையும் மகளிர் பிறந்து வாழ்ந்து இறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அனுசுயை, கண்ணகி, தமயந்தி இவெல்லாம் அந்த கால மகளிர் வரிசையில் நின்னாலும் இந்நாளில் சாதனை என்ற பெயரில் சாகசம் செய்ய பல பெண்கள், சாகசம் செய்து பல பெண்கள் வரிசை கட்டி நிற்கின்றனர். எல்லாம் முடியாத வேலையெல்லாம் செஞ்சு சாதிக்கிறா பெண்கள்லாம் இந்த காலத்தில். ரொம்ப அதெல்லாம் அப்ரிஷியபிள், ரொம்ப பயங்கரமான பாராட்டுக்குரியவை. ஒரு பெண் இமயமலையை போய், தமிழ்நாட்டு பெண் முத்துச்செல்வி போய் இமயமலையை போய் தொட்டு வந்திருக்கா. இதெல்லாம் ரொம்ப கேட்குறதுக்கே ஒரு பொண்ணு கையே பாவம் ஹேண்டிகேப்பு இருந்தால் கூட பேட்மிண்டனில் ஜெயிச்சிருக்கா. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த பெண்கள் புதுமை பெண்ணாய் எழுந்து வா என்றார் பாரதி, முண்டாசு கவிஞன். புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் பெண்ணியத்தை புரட்சி செய்தார். பெண்கள்லாம் இப்படி இருக்கணும், பெண்கள்லாம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு ரெண்டு பேருமே பாடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் ஆண்களுக்கு பெண் சமம் என்று இருந்த போதிலும் இவர்கள் எல்லா வேலைகளும் சிறந்து விளங்கினாலும் அவர்கள் தன் நிலையிலிருந்து வழுவாது விளங்க வேண்டும், தன் நிலை அறிந்து செயல்பட வேண்டும். அந்த யூடியூப் ரீல்ஸு இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை, அதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. இந்த காலத்துலலாம் அதெல்லாம் தான் இருக்குது. குடும்ப சண்டையெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி காமிக்கிறா, பட்டு 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 நடிக்கிறா. கணவனை ஹி 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 ஹின்னு சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்தா குழந்தைகள் என்ன பண்ணும்? சரி, வளர்கிற குழந்தைகள் சொல்கிற பெண் குழந்தைகள் நம்மளும் கணவன் அடிக்கலாம் போல இருக்கே அப்படி தான் நினைக்கும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அப்பா அதெல்லாம் கிடையாது. எல்லாம் அப்படியே அடக்கம் ஒடுக்கமாக தான் வளர்த்தார்கள், அப்படி தான் வாழ்ந்திருக்கார்கள், வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர். ஆனால் இந்த காலத்தில் ரீல்ஸு யூடியூப்லாம் ரொம்ப பயங்கரமாக போயின்ட்டுருக்கு. நாகரிகங்கிற போர்வையில் நய வஞ்சகரிடம் பலிகட ஆகும் பெண்களும் இருக்கா, ஏராளமாக இருக்கா. படித்த முட்டாள்களாக போதைக்கு அடிமையாகும் அவலம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கா பெண்களுமே. இப்போ தன்னையும் காத்து தன் குடும்பமானத்தையும் காத்து நிற்பவள்தே மகளிர் என்ற பெருமைக்குரியவள். அவளுக்காக தான் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த காலத்தில் கல்வி இல்லை. அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா கள்ள குடிப்பா. பெண்கள் சொல்கிறேன், பெண்கள் கள்ள குடிச்சுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் சுருட்டு குடிச்சுட்டு இருந்தா. ஆனால் நாகரிகம் வளர்ந்து விட்டது. படித்த பெண்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஆனால் படித்த பெண்கள் மதுவுக்கு அடிமையாகி, போதை பழக்கத்துக்கு அடிமையாகி டான்ஸ் ஆடி பிற ஆடவருடன் டான்ஸ் ஆடுறது, நடனம் ஆடுறது. ஆனால் அதை அவர்கள் கணவர்களை பார்த்து ரசிக்கின்ற அவலம் இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கிறது, இப்போ நடந்துட்டுருக்கு. இது ரொம்ப ஒரு சமூகத்துக்கு ஒரு இழுக்கான செயல். இது சமூகத்தின் அவலம். இது ஒரு சமூகம் மேன்மைப்பட வேண்டுமென்றால் அது பெண்கள் கையில் தான் இருக்குது. குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்ல பிரஜைகளாக உருவாக்குவது பெண்களின் கடமை. ஏன்னா பெண்கள்கிட்ட தான் அரவணைப்பு இருக்குது,
அன்பு இருக்குது. முதல்ல அன்பு, அப்புறம் தான் அரவணைப்பு, அப்புறம் பொறுமை, இதெல்லாம் இருக்குது. அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து நல்ல பிரஜையாக, நல்ல குடிமகளாக உருவாக்க முடியும். பெண்களால் மட்டுமே சாத்தியம். ஆனால் இன்னாது பெண்களே போதைக்கு அடிமையானால் சமுதாயம் எப்படி இருக்கும்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதை நோக்கி தான் போயிட்டுருக்கும். ஒவ்வொரு பெண்களும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பவளாக வாழ வேண்டும். இதான் முக்கியமாக சொல்ல வந்த கருத்து நான். ஏன்னா மகளிர் தினம்ங்கிறது ஒஸ்தியாக கொண்டாடினா மட்டும் போராது. ஆனால் அந்த மகளிர் பெருமைக்குரியவராக இருக்க வேண்டும், போற்றப்படுவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த மாதிரி பணத்துக்காக புகழுக்காக விலை போகும் பெண்கள் கலைக்க வேண்டிய பதர்கள் அவர்கள்லாம். தேவையே இல்லை இந்த சமுதாயத்திற்கு. கலைச்சி தூக்கி போட்டுருணும் அவள். அவ்வளோ மோசம் இது. அது அவளெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆண் நாய்கள் வந்தது. ஒரு பெண் நாய் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரோட்டில் தான் பெண் நாய்க்கு ஊசியெல்லாம் போட்டிருக்கா. ஆனால் ஒன்றும் இல்லை. அந்த பெண் நாய் பிள்ளையாண்டாச்சு, குட்டி போட்டிருக்கு. சாக்கடை அந்த சாக்கடை பக்கத்தில் குழி நோண்டி உட்காண்டிருக்கு. 5 குட்டி போட்டிருக்கு. அப்படியே அரவணைச்சு அந்த கொசு அப்படியே சுற்றி கடிக்கிறது. வாயினாலே தள்ளி அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது, நாய்க்குட்டிகளை பாதுகாக்கிறது நாய். 5 அறிவுள்ள நாய் அது. ஆனால் 6 அறிவுள்ள பெண்கள் குழந்தைகளை பெற்று குப்பை தொட்டியில் வீசுவதும் அரசு தொட்டிலில் போடுவதும் அதுதான் இந்த நாட்டின் அவலத்திற்கு முதல் படி. செய்யலாமா அது மாதிரி? பெண் என்பவள் யார்? எப்பேற்பட்ட மகாராணி? குழந்தையை பெற்று குப்பை தொட்டியில் போட்டால் என்ன அர்த்தம்? பெண்ணுக்கே பெண்ணுன்னு சொல்லவே முடியாத வாழை. அந்த மாதிரி அவலங்கள் அதுகள்லாம். சரியா? இந்த கருத்தில் கொண்டு தான் பெண் என்பவள் மென்மையானவள், பொறுமையானவள், அவள் தன்னையும் காத்து தன் குடும்பத்தையும் காத்து நிற்க வேண்டும் என்பதை இந்த மகளிர் தினத்தில் ஒவ்வொரு பெண்களும் உறுதியேற்றுக்கொள்ள வேண்டும். உறுதிமொழி எடுத்துக்கணும். எதுக்கெல்லாமோ உறுதிமொழி எடுத்துக்கிறோம். முதல் வருஷம் பிறந்தவனே இது பண்ணணும், அது பண்ணி. இது முக்கியமாக இந்த நாட்டையும் வீட்டையும் போற்றும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மகளிரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நான் ரொம்ப பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஆர்டராக அவங்கள்ட்ட சொல்லலை, பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் சபலத்திற்கு தூபம் போடாமல், ஆண்கள் கொஞ்சம் அப்படித்தான் சபலமாக இருப்பான், ஆனால் அதுக்கு தூபம் போடாமல் பெண்கள் தன்னுடைய நடை உடை பாவனைகளால் குடும்ப மானத்தை காப்பாற்றி நல்ல பெண்களாக வாழ்ந்து மகளிர் என்ற அந்த பெருமைக்கு உரிமைகளாக போற்றப்பட வேண்டிய மகளிர் அந்த பெருமைக்கு உரிமைகளாக அவர்கள் வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகளிர் தினத்தை, இதுபோல் மகளிர் தினத்தை நிறையா பல ஆண்டுகள் வரி வழியாக வரும். நம்ம பின்னாடி சமுதாயம்லாம் வரும். அந்த பெண்கள்லாம் நல்லா இருக்கணும். நம்ம அதுக்கு முன்னோடியாக இருக்கணும். அதாவது அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் நாமெல்லாம். அதனால் நிமிர்ந்த நன்னடையுடன் நேர்கொண்ட பார்வையுடன் எதுவுமே கையெடுத்து கும்பிடணும். ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும், அப்படி இருக்கணும் பெண்கள் சொல்லுவார்ல. அது மாதிரி நம்மள்கிட்ட நம்ம நல்ல நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அதோட அந்த பெண்கள் வாழ்ந்து இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. என்னமோ என்னால் முடிஞ்சதை நாட்டுக்கு ஏதோ நல்லது பண்ணலாமே நான் போட்டுருக்கேன். இதை 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. பணம் தான் வாழ்க்கை, புகழ் தான் வாழ்க்கைன்றது தான் முடியாது. பணம் பின்னாடியே ஓட வேண்டியது, புகழ் பின்னாடியே ஓட வேண்டியதுதான் முடியாது. குடும்பம் முதல்ல, வீடு, குடும்பத்தை காப்பாற்றுறது நம்முடைய கடமை. நம்மளை பார்த்தா நம்மளுடைய ஜெனரேஷன் பின்னாடி வர வாரிசுகள்லாம் வளரும். அதனால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று கூறி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.